எங்க வீட்ல எல்லாம் ரவை செஞ்சாலே சண்டை தாங்க வருது. இந்த ரவை சாப்பிடாதவங்களுக்கு என்னடா சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதா சரி இன்னைக்கு சம்பா ரவை வச்சு கொஞ்சம் வித்தியாசமா கொழுக்கட்டை பண்ணலாம்னு செஞ்சேங்க. டேஸ்ட் சும்மா சூப்பரா இருந்துச்சு. எப்படி சரின்னு சொல்லி பாக்கலாங்களா? 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நல்லா 1 மணி நேரம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. கூட ஒரு வரமிளகாவும் போட்டுக்கோங்க. இதுக்கடையில 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தை வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்க பருப்பு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் குறவரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில 1 கப் அளவு சம்பா ரவையை போட்டு நல்லா லேசா வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க. இப்போ அதே கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பொடியா நறுக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய், இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க பருப்பையும் போட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி தேவையான உப்பும் போட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ரவையை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியா ரவை ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், அது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்க மிளகு ஜீரக பொடியும் போட்டுட்டு கடைசியா கையிலால கிள்ளி போட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டைக்கு ஷேப் பண்ணிக்கலாம். வெண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சம்பா ரவை கொழுக்கட்டை ரெடிங்க. கொஞ்சம் சூடா இருக்கும் போது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதிரமா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துட்டதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.